வணக்கம். நம்ம இன்னைக்கு how to locate errors in formula when using excel அப்படின்னு ஒரு டைட்டில்ல கொடுத்து அந்த டைட்டில்ல serial number, last name, first name, region, quarter 1, quarter 2, quarter 3, quarter 4 மூணு மாசமா பிரிச்சிருக்கோம். இதோட டோட்டல் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ஆவரேஜ் வந்து எடுத்திருக்கேன். 4 மாதத்துடைய ஆவரேஜ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன், ஆவரேஜ் குவார்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் இருக்கு. அந்த 15 பேரோட டீட்டெயில்ஸை வந்து இன்கம் டீட்டெயிலை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எரர் வந்தது, அந்த எரரை எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கறது இல்லாமல் இதில் if error அப்படின்ற இந்த ட்ரேஸ் எரரும் அண்ட் if error இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம இதுக்குள்ள கொண்டாட போகிறோம். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் வெஸ்டில் இல்லை சவுத்தில் வச்சுப்போம். சவுத்தில் இந்த 4 டோட்டல் இங்கே இல்லை அப்படின்னா 4 டோட்டல் இல்லாதப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எவரேஜ் குவார்டர் இருக்கு இல்லையா, ஒரு நேமோடதும் அந்த எவரேஜ் குவார்டர் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு. ஸோ அந்த எவரேஜ் குவார்டர் வந்து இங்கே டோட்டல் இயரோடைய குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை எப்படி நம்ம வந்து இந்த எரரை கிளியர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். சரியா? 2 விஷயம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இந்த நேமை வந்து நம்ம வந்து இதுல ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் இது ரெண்டும் பிரிக்கவும் போறோம். 3 விஷயம் பார்க்க போறோம் நம்ம. சரியா? 3 விஷயம் பார்க்க போறோம். எப்படி பிரிக்கலாம்? இந்த அமீர் கான் இருக்கு, ஆருண் நகர் இருக்கு, அபிஷேக் பச்சன் இருக்கு, அபய் தேவல் இருக்கு. இது வந்து இது ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க ஃபர்ஸ்ட் நேமே கொண்டாடுறோம். ஃபர்ஸ்ட் நேம், தென் லாஸ்ட் நேம். சரியா? இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், லாஸ்ட் நேம் மட்டும் நம்ம இங்க வந்து இந்த இடத்துல கொண்டாடுறோம். நம்ம கொண்டாடுறதுக்கு முன்னாடி இங்க எத்தனை பிரிவா ஒரு நம்பரும் நேமும் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதுலையாவது இங்க வந்து அஜய் கபூர் இருக்கு, சரி, அஜய் தேவகன் இருக்கு, அக்ஷய் குமார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அக்ஷய் குமாருக்கு பக்கத்துல ஒரு ராய் அப்படின்னு போட்டுக்கலாம். ராய் தான் அவருடைய துணை பேர்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், 3 இதுவா வந்து பிரியும். ஸோ அதுல 2 பேர் மட்டும்தான் இருக்கணும். இந்த 3 பேர் இருந்தாலும் பிரிக்கலாம். சரியா? அதையும் எப்படி பிரிக்கலாம், இந்த 2 பேர் இருந்தாலும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 பேரை நம்ம வந்து பிரிச்சு காட்டுறேன். சரியா? இதை நம்ம எடுத்துருவோம். இதை பிரிக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த லாஸ்ட் நேம் பிரிக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல இருந்து இந்த 15th வரைக்கும் உள்ளதை செலக்ட் பண்ணுங்க. தென் டேட்டா டேப்ல போங்க. போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் காலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. டெலிமிட்டட் அப்படின்னு சொல்லி இது ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். தென் அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. டெலிமிட்டட்ல என்ன சொல்றீங்க, கேரக்டர் சச் அஸ் கமாண்ட்ஸ் அண்ட் டேப் செப்பரேட் ஈச் ஃபீல்டு சொல்லிருக்கோம் இல்லையா, இதுதான் நமக்கு தேவை. தென் நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிமிட்டர்ஸ்ல டேப்ல செலக்ட் ஆயிருக்கும், அதை எடுத்து விட்டுருங்க. கமா அண்ட் ஸ்பேஸ் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ட்ரீட் அப்படிங்கிறத ட்ரீட் கன்சிக்யூட்டிவ் டெலிமிட்டர்ஸ் ஆஸ் 1 அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. இந்த 3 செலக்ட் ஆயிருக்கணும். தென் நீங்க ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த
ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நேம் இந்த டிலேயே 4ல தான் வந்து வரணும், லாஸ்ட் நேம் வந்து ஈல வரணும். அப்படின்னா இந்த D4 ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. இதை அப்படியே ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த அமீர்ன்றது இங்கேயும் கான்ன்றது இங்கேயும் வந்துடும். அப்படி சப்போஸ் இல்லை எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் இங்கே வரணும், லாஸ்ட் நேம் பக்கத்தில் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து டெலிட் பண்ணிட்டு இங்கே போய் கர்சரை வச்சிங்கன்னா இந்த இந்த E4 அப்படிங்கிறது இங்கே செலக்ட் ஆகிடும் லாக்கில். தென் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து செலக்ட் ஆகி இது எல்லாமே டெலிட் ஆகிடும், இங்கே வந்து லாஸ்ட் நேம் வந்துடும். அதனால் நீங்கள் எங்கே இருக்குதோ அங்கேயே ஃபர்ஸ்ட் நேம் இருக்கட்டும், லாஸ்ட் நேம் இதில் வரட்டும். அப்படி நான் சொன்ன மாதிரி இங்கே மூணாவது அஜய் தேவகன், அது பக்கத்தில் இந்த அக்ஷய் குமார் பக்கத்தில் ஒரு ராய் இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எஃப்க்கு பக்கத்தில் ஒரு காலை இன்சர்ட் பண்ணி நீங்கள் 2 காலம் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் பிளாங்காக வைக்கணும். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அந்த 3 பேரும் இங்கே வரும். மூணாவது பேர் வந்து மற்ற யாருக்கும் இருக்காது, இது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால நீங்கள் இதை ஜஸ்ட் நீங்கள் ஃபினிஷ் கொடுங்க. பாருங்க, இந்த நேமு 2ஆ பிரிஞ்சிருச்சு. சரியா? தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம், 2 பேரா செப்பரேட் நேம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, நேம் செப்பரேட். நேம் செப்பரேட்டட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். தென் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முடிஞ்சிச்சு. ஓகே, தென் ட்ரேஸ் எரர், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஷ் டிவிஷன் எரர் வந்திருக்கு. இதை எப்படி நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ வந்து விரிவாக பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலாவில் போங்க. ஃபார்முலாவில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வாங்க, எரர் செக்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த எரர் செக்கிங்குள்ள ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரேஸ் எரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல காட்டுது பாருங்க, என்ன காட்டுது அப்படின்னா இங்கே ஆல்ரெடி இங்கே வச்சிருக்கும் போது இங்கே போயிட்டு செலக்ட் பண்ணி ட்ரேஸ் எரர் கொடுத்த உடனே இங்கே வச்சிருந்த கர்சர் இங்கே வந்துருச்சு. என்னன்னா இங்கிருந்து தான் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு வருஷத்துக்கு. ஃபர்ஸ்ட் மாசத்துக்கு உண்டானதை குவார்டரை சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து இயருக்கு இங்கே சரியாயிடும் அப்படின்றது தான் அதோடைய பொருள். ஸோ அதனால இங்கே என்ன பண்ணணும்னா என்ன எரர் இருக்கு அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக பாக்ஸ் இருக்கு பாருங்க, பெட்டி. இதுக்குள்ள எல்லோ கலர்ல மாதிரி ஒரு அப்போஸ்ட்ரோபி வந்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் கர்சர் வச்சிங்கன்னா அங்கே என்ன காட்டுது பாருங்க, the formula or function used is dividing by 0 or empty cells. என்ன சொல்லுது, ஒன்று 0 வந்து இங்கே டிவைட் பண்ணிருக்கு, அப்படின்னா எம்டி செல்ஸை வந்து கால்குலேட் பண்ணிருக்கு, ஆகியனால தான் வரல அப்படின்னு சொல்லி காட்டுது. ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஸோ ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மகாராஷ்டிராவுக்கு உண்டான இன்கமே இங்கே வருது, இல்லை வேறு ஏதாவது நம்பர் கூட போடலாம். இப்போ சப்போஸ் இங்கே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே போடுறீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் இல்லையா, இங்கே கிளியர் ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் இப்போ இதை போடாமல் இது அப்படியே இருக்கணும், இங்கே சேல்ஸ் ஒன்றுமே காமிக்கல, ஆனால் அந்த எரரு டிவிஷன் எரர் போகணும் அப்படின்னா அதுக்கு சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல போயிட்டு இஃப் எரர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து யூஸ் பண்ணுங்க. எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆவரேஜ் இருக்கு இல்லையா, போட்டிருக்கு இல்லையா 4 மாதத்துக்கு, அந்த ஈக்குவலுக்கு பக்கத்தில் கர்சரை வைங்க. ஜஸ்ட் அங்கே போயிட்டு இஃப் எரர் அப்படின்றத டைப் பண்ணி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டில் வாங்க, ஒரு கமா போடுங்க, தென் டபுள் கோட் போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் அடிச்சிங்கன்னா அந்த எரர் போயிடும். ஆனால் அதுவும் சேர்த்து தான் எடுத்திருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? ஸோ அதுவும் சேர்த்து தான் எடுத்திருக்கு, இங்கே வேல்யூ வந்துருச்சு. ஸோ 3 விஷயம் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், நேமை செப்பரேட் பண்ணுறதை பார்த்தோம், தென் ட்ரேஸ் அவுட் பண்ணுறதை பார்த்தோம், தென் எரரை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், 4வதா இங்கேருந்து இந்த லைன் ப்ளூ லைன் காட்டுது இல்லையா, இதை வந்து ரிமூவ் பண்ணணும்.
ஒன்றுமே இல்லைங்க, ஃபார்முலாவில் போங்க, தென் ரிமூவ் ஆரோஸ் கொடுங்க, போயிடும். ஸோ இதுதாங்க ஈஸியான மெத்தடு. இந்த டிவிஷன் எரரை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ அடுத்த லெசனில் புதுசாக ஒரு சப்ஜெக்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடன் இருந்து விடைபெறுவதற்கு முன்னால் நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று தான். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற அத்தனை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். அப்படியே அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. கமெண்ட் பண்ண கட்டாயம் மறந்துடாதீங்க. நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது KPN டியூட்டோரியலிருந்து உங்கள் KPN.